மாநில சுயாட்சி என்கிற நிலைப்பாடு. தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி வேண்டும். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் மிக முக்கியமான நிலைப்பாடு மாநில சுயாட்சி. இரண்டாவது, சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். சாதியத்தை வேறறுக்காமல் தமிழர்களை ஒருங்கிணைக்க முடியாது. ஏன் இந்த மேடைக்கு வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிதாக வருவதில்லை? சாதிய முரண்பாடு. ஏன் திருமாவளவன் தலைமையை தமிழராய் இருந்தாலும் திருமாவளவனும் தமிழர்தான், மற்றவர்களும் தமிழர்கள்தான், ஆனால் அவர்கள் ஏன் திருமா தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம் இருக்கிறது? சாதிதான் காரணம். ஒரு கட்சியில் இருந்து விலகி அதே அரசியலை பேசுகிற இன்னொரு கட்சிக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து சேருவதற்கு தயங்குகிறார்கள்? நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் நீங்களும் பேசுகிறீங்க, நாங்கள் ஆதரிக்கிற தமிழீழத்தை நீங்களும் ஆதரிக்கிறீங்க, நாங்கள் கொண்டாடுகிற பிரபாகரனை நீங்களும் கொண்டாடுகிறீர்கள், நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், நீங்களும் இந்தி திணிப்பை எதிர்க்கிறீர்கள். ஆனால் இந்த கட்சியிலிருந்து வெளியேறி உன் கட்சியில் என்னால் சேர முடியவில்லை என்று ஒருவன் முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு ஏன் ஆளாகிறான்? இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போனாங்க. அவங்க யாரும் நேராக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வரல. அவங்கள என்ன தடுக்குது? எது தடுக்கிறது? ஏன் இந்த கட்சியை அல்லது இந்த தலைமையை ஏற்று இங்கே சேருவதற்கு அவர்கள் முன்வரவில்லை? இது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். யாரும் வாங்கறேன்னா நான் கூப்பிடல. வெளியேறி போனால் இங்கே வாங்க. ஒன்று அங்கேருந்து வெளியேறினா திமுகவுக்கு போகிறாங்க, இல்லைன்னா அண்ணா திமுக போகிறாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது கட்சிக்கு போகிறாங்க. விஜயகாந்த் கட்சியிலேருந்து வெளியேறினவங்க கூட நிறைய கட்சிக்கு போயிருக்கிறாங்க. இங்கே யாரும் வரல. இது நான் ஏன் நம்மகிட்ட வரலங்கிற ஒரு ஏக்கத்திலிருந்து சொல்லவில்லை. ஏன் வரவில்லை என்பதில் ஒரு அரசியல் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். திருமாவளவன் தலைமையை ஏற்பதில் என்ன நெருடல்? திருமாவளவனுக்கு பேச தெரியாதா, சிந்திக்க தெரியாதா, எழுத தெரியாதா, போராட தெரியாதா, அரவணைக்க தெரியாதா, நிர்வாகம் தெரியாதா? என்ன பிரச்சனை?